15th chapter, Heron's formula, total surface area and lateral surface area of a cube. First question, find the area of triangle whose sides are 30 cm, 40 cm, 50 cm. ஒரு ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. 30 cm, 40 cm, 50 cm. அதோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, 3 சைட்ஸ் இருக்கு. A 30 cm, B 40 cm, C 50 cm. ஃபர்ஸ்ட் நாம S கண்டுபிடிக்கணும். S ஓட ஃபார்முலா A plus B plus C by 2. 30 plus 40 plus 50 by 2. 30 plus 40 70, 70 plus 50 120 by 2. 120 by 2 என்ன வரும்? 60 centimeter. S கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும். Area of a triangle equal to root of S into S minus A into S minus B into S minus C equal to root of S 60, S minus A na 60 minus 30, 60 minus B வந்து 40. S minus C க்கு 60 minus 50 equal to root of 60 into 60 minus 30 எவ்வளோ? 30 into 60 minus 40 20, 60 minus 50 10 equal to root of, இப்போ 60 நாம எப்படி எழுதணும்னா இந்த மாதிரி நீங்க LCM போடுங்க, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 60 எப்படி பிரிக்கலாம்? 2 ஆல டிவைட் பண்ணா 30 2s are 60, திருப்பி 2ல பண்றோம். 15 2s are 30. இதை வந்து 3 ஆல டிவைட் பண்றோம், அப்போ 5 வரும். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா 2 into 2 into 3 into 5. 30 எப்படி பிரிக்கலாம்னா இங்கேயே இருக்கு பாருங்க, இதை பார்த்து எழுதலாம். 2 into 3 into 5. நெக்ஸ்ட் 20 எப்படி பிரிக்கலாம்? 2 ஆல டிவைட் பண்ணா 10 2s are 20, திருப்பி 2 ஆல டிவைட் பண்றோம். 5 2s are 10 இல்லையா? அப்போ 2 into 2 into 5. இப்போ 10 எப்படி எழுதணும்னா இங்க இருக்கு பாருங்க, இதை மட்டும் எழுதணும். 2 into 5. இப்போ ஈக்குவல் டு இந்த ரெண்டு 2 இருக்குன்னா ஒரு 2 வெளியே எடுக்கிறோம். அதே மாதிரி இங்க ஒரு 3 இங்க ஒரு 3 இருக்கு, அதை ஒரு 3 எடுக்கிறோம். இங்க 2 5 இருக்கு, அப்போ ஒரு 5 எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இங்க ஒரு 2 இந்த ஒரு 2 எடுக்கிறோம், அப்போ ஒரு 2 எடுக்கிறோம். இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 இருக்கு, ஒரு 2 எடுக்கிறோம். அப்புறம் இங்க 2 5 இருக்கு, அப்போ ஒரு 5 எடுக்கும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். 2 3s are 6, 6 5s are 30, 30 into 2 60, 60 into 2 120, 120 into 5 600, 600 centimeter square. ஆன்சர்ல the area of a triangle 600 centimeter square னு எடுத்து எழுது. இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? Second question, find the area of a quadrilateral ABCD whose sides are 13 cm, 12 cm, 9 cm, 14 cm and one of the diagonal 15 cm. ABCDன்னு ஒரு quadrilateral இருக்கு. அதோட 4 sides கொடுத்திருக்காங்க. ஒரு diagonal கொடுத்திருக்காங்க 15 cm. இந்த diagonal வந்து நாம வந்து BD எடுத்துக்கலாம். AC எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அக்யூரேட்டா ஆன்சர் வராது. அதனால BD எடுத்துக்கலாம் 15 cm. இப்போ நாம வந்து ஏரியா ஆஃப் a triangle ஃபர்ஸ்ட் ABD ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் a triangle BCD கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் நாம ஆட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நாம ஏரியா ஆஃப் a triangle ABD கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த triangle ABDல A 13 cm, B 15 cm, C 14 cm இருக்கு. இதை வந்து நாம ஃபர்ஸ்ட் S கண்டுபிடிக்கணும். S equal to A plus B plus C by 2. இதான் ஃபார்முலா. இதில் நாம ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணணும். A 13,
plus B 15 plus C 14 by 2. 13 plus 15 plus 14 மூணுத்தையும் ஆட் பண்ணும். மூணுத்தையும் ஆட் பண்ணா 5 plus 4 9, 9 plus 3 12. 1 plus 1 plus 1 வந்து 3 வரும். 3 plus 1 4. 42 by 2 வரும். 42 2ஆல டிவைட் பண்ணா 21 வரும். S equal to 21 centimeter. இப்போ நாம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் a triangle ABD equal to root of S into S minus A into S minus B into S minus C equal to root of S 21. S minus A na 21 minus 13. S minus B 21 minus 15. S minus C na 21 minus 14 equal to root of 21 into 21 minus 3 என்ன வரும் 8 into 21 minus 15 6 into 21 minus 14 7 equal to root of 21 எப்படி பிரிக்கலாம் 7 3s are 21 பிரிக்கலாமா அதுக்கப்புறம் 8 வந்து 2 4s are 8 வரும் திருப்பியும் அந்த 4 பிரிக்கும் போது 2 into 2 into 2 னு பிரிக்கணும் 8 வந்து இந்த மாதிரி எழுதலாம் அதே மாதிரி 6 3 into 2 னு பிரிக்கணும் 3 2s are 6 7 அப்படியே எழுதணும் equal to ரெண்டு 7க்கு ஒரு 7 எடுக்கிறோம் வெளியே ரூட்ல இருந்து வெளியே எடுக்கும்போது 2 இருந்தா 1 எடுக்கணும் சரியா அடுத்து ரெண்டு 3க்கு ஒரு 3 இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2 இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2 equal to இப்போ மல்டிப்ளை பண்ணணும் 7 3s are 21 21 into 2 42 வரும் 42 into 2 84 வரும் 84 centimeters square இது வந்து ஏரியா ஆஃப் a triangle ABD கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது ஏரியா ஆஃப் a triangle BCD கண்டுபிடிக்கணும் இதுல A equal to 12 centimeter B equal to 9 centimeter C equal to 15 centimeter first நாம S கண்டுபிடிக்கணும் S ஓட ஃபார்முலா என்ன S equal to A plus B plus C by 2 equal to 12 plus 9 plus 15 by 2 இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம் 12 plus 9 வந்து 21 21 plus 15 36 36 by 2 36 2ஆல டிவைட் பண்ணா 18 வரும் 18 சென்டிமீட்டர் S ஓட வேல்யூ என்ன கிடைச்சது 18 சென்டிமீட்டர் இப்போ நாம ஏரியா கண்டுபிடிக்கணும் இப்போ நாம ஏரியா ஆஃப் a triangle BCD கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா என்ன S into S minus A into S minus B into S minus C equal to root of S கண்டுபிடிச்சிருக்கோம் 18 அப்படின்னு S minus A னா 18 minus 12 S minus B 18 minus 9 S minus C 18 minus 15 equal to root of 18 into 18 minus 12 is 6 18 minus 9 9 into 18 minus 15 3 இப்போ நாம 18 எப்படி எழுதலாம் root of 3 6 are 18 எழுதுவோம் திருப்பியும் 6 வந்து 2 into 3 ன்னு போடணும் அப்ப 18 வந்து 3 into 2 into 3 அப்படின்னு பிரிக்கிறோம் திருப்பி 6 வந்து 2 3s are 6 ன்னு எழுதலாமா நெக்ஸ்ட் 9 வந்து 3 3s are 9 எழுதுறோம் இந்த 3 அப்படியே போடும் ஈக்குவல் டு இப்போ நாம ரெண்டா இருக்கிறது ஒண்ணா வெளியே எடுக்கிறோம் ரூட்ல இருந்து இந்த 3யும் இந்த 3யும் ரெண்டு 3 இருக்கு ஒரு 3 வெளியே எடுக்கிறோம் இந்த ரெண்டு 2வை ஒரு 2 வெளியே எடுக்கிறோம் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு 3ல ஒரு 3 வெளியே எடுக்கிறோம்
அடுத்தது இந்த ரெண்டு 3ல ஒரு 3 வெளியெடுக்கும். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். 3 2s are 6, 6 3s are 18, 18 into 3 54 centimeter square. இப்போ நாம ஏரியா ஆஃப் எ குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் எ quadrilateral equal to area of a triangle ABD plus area of a triangle BCD equal to first நம்ம area of a triangle ABD என்ன கண்டுபிடிச்சோம் 84 centimeter square. இந்த இடத்துல 84 centimeter square எழுதும். Next area of a triangle BCD 54 centimeter கண்டுபிடிச்சிருக்கோம். இரண்டையும் நாம இப்போ ஆட் பண்ணணும். 4 plus 4 8, 8 plus 5 13, 138, 138 centimeter square. இது ஆன்சர். ஆன்சர்ல ஏரியா ஆஃப் எ குவாட்ரிலேட்டரல் 138 centimeter square அப்படின்னு எடுத்து எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? Third question, a farmer has a field in the shape of a rhombus. The perimeter of the field is 400 meter. One of the diagonal is 120 meter. He wants to divide the field into two equal parts to grow two different types of vegetables. Find the area of a field அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ABCDன்னு ஒரு ரோம்பஸ் இருக்கு. இதோட பெரிமீட்டர் கொடுத்திருக்காங்க 400 மீட்டர். அப்போ இந்த 4 சைட்ஸுமே ஈக்குவல் இல்லையா? அப்போ பெரிமீட்டர் ஆஃப் எ ரோம்பஸ் 4A equal to 400 மீட்டர். இதுல இருந்து நாம ஃபர்ஸ்ட் ஏவை கண்டுபிடிக்கணும். A equal to 400 by 4. 400 4ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு வந்து 100 கிடைக்கும். சரியா? அப்ப A equal to 100 மீட்டர். இதுல வந்து நம்ம இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இது வந்து 100 மீட்டர். அப்போ 4 சைட்ஸுமே உங்களுக்கு 100 மீட்டர் வரும். இதுல ஒரு டயகனல் கொடுத்திருக்காங்க 120 மீட்டர்னு ஒரு டயகனல் கொடுத்திருக்காங்க. சரியா? இப்போ நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மர் வந்து என்ன செய்யறாரு, இந்த ராம்பஸ் ஷேப்ல இருக்கிற ஃபீல்ட ரெண்டா டிவைட் பண்றாரு. இந்த ரெண்டா டிவைட் பண்ணும்போது இந்த டயகனல் 120 மீட்டர் கொடுத்திருக்காங்க. இதை வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸை பயிரிடுறாரு. அப்போ ரெண்டா டிவைட் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவல் இல்லையா? நாம அதனால ஏபிடின்ற ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அந்த கண்டுபிடிச்சதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த ஏரியா ஆஃப் ஏ ரோம்பஸ் கிடைச்சிரும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிடி இருக்கு இல்லையா? இந்த ஏபிடியோட ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த இதெல்லாம் எழுதிக்கலாம். இது ஏ, இது பி, இது சி. சரியா? இப்போ எஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி by 2 equal to 100 plus 120 plus 100 by 2. இது மூணுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 100 plus 100 200, 200 plus 120 320 வரும். 320 by 2. 320 2ஆல டிவைட் பண்ணா 160 வரும். 160 சென்டிமீட்டர். இப்போ நாம எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிடியை கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிடி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 160 இன்டூ
S minus A, அப்போ 160 minus 100. S minus B na 160 minus 120. Next S minus C, 160 minus 100 equal to root of 160 into 160 minus 100 வந்து 60. 160 minus 120, 40 into 160 minus 100, 60 equal to root of the 160 நாம 2 into 4 into 10 into 2 னு பிரிக்கலாம். 2 4s are 8, 8 into 10, 80, 80 into 2, 160. சரியா? 160 இந்த மாதிரி பிரிக்கணும். into 60 நாம 6 into 10 னு பிரிக்கலாம். 40 4 into 10 னு பிரிக்கலாம். 60 திருப்பியும் 6 into 10 னு பிரிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு 2 இருக்குல்லையே, இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2 வெளியே எடுக்கிறோம். இந்த ரெண்டு 4க்கு ஒரு 4 வெளியே எடுக்கிறோம். இந்த ரெண்டு 10க்கு ஒரு 10 வெளியே எடுக்கிறோம். இந்த ரெண்டு 6க்கு ஒரு 6 வெளியே எடுக்கிறோம். இந்த ஒரு 10 இருக்குல்லையே, இங்க ஒரு 10 இங்க ஒரு 10, அந்த ஒரு ரெண்டு 10க்கு இந்த ஒரு 10 வெளியே எடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2 4s are 8, 8 into 10, 80, 80 into 6, 480 வரும். 480 into 10, 4800 centimeter square. இது வந்து area of a triangle ABD ஓட ஆன்சர். 4800 centimeter square. இப்போ ஏரியா ஆஃப் a rhombus வேணும் இல்லையா? ஏரியா ஆஃப் a rhombus equal to இதை 2 times மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் இல்லையா, ரெண்டு ட்ரையாங்கிளும். அதனால 2 into 4800 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 9600 ஆன்சர். 9600 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர்ல என்ன எடுத்து எழுதணும்னா ஏரியா ஆஃப் a field is 9600 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? Fourth question, find the TSA and LSA of a cube whose side is 7.5 centimeter. கியூபோட சைடு கொடுத்துருக்காங்க 7.5 சென்டிமீட்டர் அப்படின்னு. அதோட டிஎஸ்ஏவும் எல்எஸ்ஏவும் கண்டுபிடிக்கணும். சைடு ஏன்னு எடுத்துக்கணும். ஏ ஈக்குவல் டு 7.5 சென்டிமீட்டர். டிஎஸ்ஏ ஆஃப் எ கியூப் ஃபார்முலா என்ன? 6a ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட் equal to 6 into a 7.5 கொடுத்துருக்காங்க. அப்போ 7.5 into 7.5 a ஸ்கொயர் இல்லையா, அதனால. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 337.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ LSA கண்டுபிடிக்கணும். LSA of a cube equal to 4a square square units equal to 4 into 7.5 into 7.5. இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஆன்சர்ல TSA of a cube equal to 337.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் LSA of a cube equal to 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? Fifth question, if a cube has the total surface area 486 centimeter square, then find its lateral surface area அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. TSA of a cube 486 centimeter square. அதாவது 6a square 486. இதுல இருந்து a ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். a ஸ்கொயர் ஈக்குவல் டு 486. இங்க வந்து 6 மல்டிப்ளைல இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட் போனோம்னா டிவைட் ஆகும். டிவைடட் பை 6. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா
8 6 are 48. அதுக்கப்புறம் 1 6 are 6. a ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம் 81 அப்படின்னு. இப்போ LSA கேட்டிருக்காங்க, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா தானே கேட்டிருக்காங்க. அப்போ LSA ஆஃப் ஏ கியூப் ஃபார்முலா 4 ஸ்கொயர் யூனிட். 4 இன்டூ ஏ ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 81 அப்படியே போட்டுடணும். சரியா? இதை நீங்க ஏ கண்டுபிடிச்சிட்டு போட வேண்டாம், அப்படியே டைரக்டா ஏ ஸ்கொயரை இங்க இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன்னா டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ 4 இன்டூ 81, 4 இன்டூ 1 4, 4 8s are 32. 324 centimeter square. ஆன்சர்ல lateral surface area of a cube is 324 centimeter square அப்படின்னு எடுத்து எழுதும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?